ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வாழைக்காயை பயன்படுத்தி ரொம்ப சுவையான வாழைக்காய் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நல்லா சுட சுட சாதம் அப்புறம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு சைடு டிஷ். ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த வாழைக்காய் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வாழைக்காயை மேலே இருக்கிற தோலையெல்லாம் சீவிட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ரொம்பவே மெலிசாக கட் பண்ணிடாதீங்க. நம்ம வேக வச்சுட்டு வதக்கிற போது காய் உடஞ்சி போயிடும். இது மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காயை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது 3/4 மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடுங்க. வாழைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்துடும். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது மீடியம் ஹீட்டில் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். காய் முழுமையாக வெந்துடக்கூடாது, ஒரு 70% வெந்துச்சுனாலே போதும். இப்போ இந்த டைமில் இந்த வாழைக்காய் சாப்ஸ்க்கு வேணுங்கிற மசாலா பொருட்களை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்கிறோம், மிளகாய் தூளை வரமிளகாயோ சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கசகசா, கூடவே சின்னதாக ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 5-6 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலாவை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா விழுத அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக அரைச்சிடாதீங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கனாலே போதும். அப்போ தான் கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வாழைக்காய் சாப்பீஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழைக்காயும் ஒரு 3/4 நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், வாழைக்காய் ரொம்பவே முழுமையாக வெந்துடக்கூடாது. இந்தளவுக்கு வெந்திருந்துச்சுனாலே போதும். அப்போ தான் இது மசாலாவோட சேர்த்து நம்ம வதக்கிற போது உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதை தண்ணியிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் எப்பயும் சேர்க்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த வாழைக்காய் சாப்பீஸ்க்கு நம்ம சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டுலும் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த வாழைக்காய் சாப்ஸுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்னதாக 1 சேர்த்திங்கனாலே போதும். பெருசாக இருந்துச்சுன்னா பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுத உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. மசாலா விழுதோடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ மசாலா விழுது வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த வாழைக்காய் சாப்பீஸ்க்கு நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இது மாதிரி ஒயிட்டாக தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை கலராக வேணும் அப்படின்னா விருப்பப்பட்டால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்கள், இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற வாழைக்காயை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ காய் உடஞ்சிடாம இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக கிரேவியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு குறைவாக இருந்தாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். இந்த வாழைக்காய் சாப்பீஸ் நல்லா திக்காக தாங்க இருக்கணும், அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. அதே மாதிரி கிரேவி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா வாழைக்காய் சேர்த்திங்கனாலே போதும். ஏன்னா இதை ஃபஸ்ட்டே நம்ம முக்கால்வாசி வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இப்போ நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் சாப்ஸ் நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. காயும் கொஞ்சம் கூட உடஞ்சிடாமல் மசாலாவோட சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வாழைக்காய் சாப்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதனால் சுட சுட சாதத்தோட வச்ச கூட கொஞ்சமாக வறுவல் இல்லைன்னா அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த வாழைக்காய் சாப்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.